சோவியத் யூனியனுடைய விரிவாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் நேட்டோ அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பு. அதனுடைய முக்கியமான சட்ட விதி என்ன சொல்லுது? நேட்டோ நாடுகள்ல எந்த ஒரு நாட்டின் மேல வேற எந்த ஒரு நாடும் தாக்குதல் நடத்துச்சுன்னா மீதி இருக்கிற எல்லா நேட்டோ நாடுகளும் சேர்ந்து போய் அந்த எதிரி நாடு மேல தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறது தான் நேட்டோனுடைய மிக முக்கியமான சட்ட விதி. அந்த முக்கியமான சட்ட விதியோட இன்னொரு கூட்டமைப்பும் உருவாகிட்டு இருக்கு. குறிப்பா அந்த கூட்டமைப்பு இந்தியாவுக்கு தலைவலியை ஏற்படுத்துற கூட்டமைப்பா அமைய போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. சவுதி, டர்க்கி, பாகிஸ்தான் அதுதான் அந்த கூட்டமைப்பு. இதுலயும் அந்த நேட்டோ படைகள் இருக்கிற மாதிரி இந்த மூன்று நாடுகள் மேல ஏதாவது ஒரு நாட்டின் மேல எதிரி நாடு தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா அந்த எதிரி நாட்டுக்கு எதிராக மீதி இருக்கிற அந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து போருக்கு போகும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற மிக முக்கியமான விதி. இந்த புதிய கூட்டமைப்பால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை? சவுதி, டர்க்கி, பாகிஸ்தான் இந்த மூன்று நாடுகளும் இணையறதுனால அவங்களுக்கு என்னென்ன லாபம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும். முதல்ல இந்த கூட்டமைப்புல இருந்தது சவுதியும் பாகிஸ்தானும் மட்டும்தான். டர்க்கி பின்னாடி தான் வந்து சேர்றாங்க. இந்த மூன்று நாடுகளும் பல மாதங்களாக பேசி இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிற நிலைமையை எட்டியிருக்கு. சரி, இந்த மூன்று நாடுகளும் இந்த ஒப்பந்தத்துக்குள்ள வரதன் மூலமாக அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எப்படி தீர்க்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை கிடைக்குது அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம விலாவரியாக பார்க்கலாம். முதல்ல சவுதி அரேபியாவை எடுத்துக்கலாம். சவுதி அரேபியாவுக்கு எந்தெந்த நாடுகளோட எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இஸ்ரேலோட பிரச்சனை இருக்கு. காரணம், பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறாங்க சவுதி அரேபியா. காசாவுக்கும் சவுதி அரேபியாவுடைய சப்போர்ட் இருக்கு. இன்னொரு பக்கம் யுஏஇ, அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தோட சமீபத்துல பிரச்சனையை எஸ்கலேட் ஆயிருக்கு. அப்படியே அந்த பக்கம் போனோம்னா சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்புக்கு ஏமன்ல இருக்கிற பிரச்சனை மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. ஏமன்லயும் சவுதி அரேபியா ஒரு போர்ல ஈடுபட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி மிடில் ஈஸ்ட்ல சவுதிக்கு ஈரானோடையும் சில பிரச்சனைகள் இருக்கு. ஈரானோட நேரடியாக மோதக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாலும் ஈரானை சவுதி நம்புறது இல்லை. காரணம், ஈரானுடைய எண்ணங்கள். அவங்க அந்த ரீஜன்ல ஒரு பவரா எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கிற திட்டம் கொண்ட ஒரு நாடாக இருக்காங்க. அணுசக்தி திட்டங்களையும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது ஆயுதங்களா மாறுதா இல்லையா அப்படிங்கிறது பின்னாலதான் நமக்கு தெரியும். ஆனாலும் ஈரான் கையில அணுசக்தி திட்டம் இருக்கிறது. மிடில் ஈஸ்ட்ல தங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு ஆபத்து அப்படின்னு சவுதி அரேபியா நினைக்கிறாங்க. அதனால ஈரானுடைய பவரை விரிவாக்க விடாம செய்யறதுக்கும் சவுதி அரேபியாவுக்கு சில பாதுகாப்பு அம்சங்கள் தேவைப்படுது. சரி, இந்த பிரச்சனைகளை எல்லாம் சவுதி அரேபியாவில் தனியாவே ஹேண்டில் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். சவுதி அரேபியா கிட்ட மிகப்பெரிய எண்ணெய் வளம் இருக்கு. மிகப்பெரிய பொருளாதார நாடாக இன்னைக்கு சவுதி வளர்ந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய ராணுவம் அப்படிங்கிறது மற்ற பெரிய நாடுகளோட, இஸ்ரேலோடையோ ஈரானோடையோ கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு பவர்ஃபுல்லான ராணுவம் கிடையாது. சவுதி தங்களுடைய ராணுவத்தை டெவலப் பண்றதுக்கும் ஆயுதம் வாங்குறதுக்கும் பெரிய அளவுல நம்பியிருக்கிற ஒரு நாடு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா தான். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்போட சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய நெருக்கமான தொடர்பு வந்து இப்ப ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அமெரிக்காவுடைய செயல்பாடுகளை என்னைக்குமே நம்ப முடியாது. சமீபத்துல பாத்தீங்கன்னா வெனிசுலாக்குள்ள போறாரு, காசாவில் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாரு. இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறதுனால என்னைக்கா இருந்தாலும் அமெரிக்காவை நம்பி மட்டுமே வாழ்றது அப்படிங்கிறது சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் நல்லாவே உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் தங்களுக்கு அமெரிக்காவுடைய பாதுகாப்பு இருந்தாலும் பேக்கப்புக்கு இன்னொரு செட்டப் தேவை அப்படிங்கிறதுனாலதான் இந்த அலையன்ஸ்குள்ள வராங்க சவுதி அரேபியா. இந்த அலையன்ஸ்ல சவுதி என்ன பங்காற்றும்? நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க கிட்ட மிகப்பெரிய பொருளாதார பலம் இருக்கு. அந்த பொருளாதார பலத்தை இந்த அலையன்ஸுக்கு முக்கியமான சப்போர்ட்டாக சவுதி அரேபியா கொடுக்க இருக்காங்க. சரி, பொருளாதார பலத்தை சவுதி கொடுக்குறாங்க, ஆயுத பலத்தை யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல தான் டர்க்கி வராங்க. டர்க்கி ஆயுத உற்பத்தியில முன்னணியில இருக்கிற ஒரு நாடு. இன்ஃபேக்ட் ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சுல, அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு சின்ன போர். அந்த போரின் போது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஏவிய ட்ரோன்கள் எல்லாமே டர்க்கி கிட்ட வாங்கினது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. அந்த அளவுக்கு மாடர்னான வெப்பன்ஸை உருவாக்குறதுல ஒரு முன்னணி நாடாக இருக்காங்க டர்க்கி. அது மட்டும் இல்ல, டர்க்கி நேட்டோ படையிலும் ஒரு அங்கமாக இருக்காங்க. ஏன் இவங்க நேட்டோல போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அதுக்கு டர்க்கி இருக்கிற இடம் தான் காரணம். வெஸ்ட் ஏசியாவுக்கும் யூரோப்புக்கும் இடையில தான் இந்த டர்க்கி அமைஞ்சிருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா வெஸ்ட் ஏசியாவிலும் டர்க்கிக்கு பிரச்சனை இருக்கு, மேல ரஷ்யாவோடையும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. 1951 சோவியத் யூனியனோட டர்க்கிக்கு இருந்த பிரச்சனை தான் அந்த நாட்டை நேட்டோ படைக்குள்ள சேர்றதுக்காக தள்ளுது. இப்போ வரைக்கும் டர்க்கி நேட்டோ படையில இருக்காங்க. அப்போ ஆயுத பலமும் இருக்கு, நேட்டோ பலமும் இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் ஒரு புதிய கூட்டமைப்புக்குள்ள டர்க்கி வராங்க அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல நமக்கு வருது. டர்க்கிக்கு ரஷ்யாவோடையும் மிக நல்ல உறவு கிடையாது, யுஎஸோடையும் மிக நல்ல உறவு கிடையாது. ரொம்ப ஆண்டுகளாக யுஎஸும் டர்க்கியும் எதிரி நாடுகள் போல இருந்தாங்க. இப்ப டொனால்டு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் டர்க்கியினுடைய அதிபர் எர்டோகன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போய் சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காரு. ஆனாலும் மிக ஸ்மூத்தாக இந்த ரிலேஷன்ஷிப் போகுது அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுக்குள்ள போனோம்னா அது தனி வீடியோவாக போகணும் அப்படிங்கிறதுனால இந்த டாபிக் குள்ள மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதை தாண்டி டர்க்கிக்கு இன்னும் சில
சில பிரச்சனைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் வட எல்லையில கிரீஸ் இருக்காங்க. சைப்ரஸ் அப்படிங்கிற ஒரு குட்டி தீவு நாடு இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இருக்காங்க. இந்த இஸ்ரேல், சைப்ரஸ், கிரீஸ் இந்த மூன்றும் ஒரே லைன்ல டர்க்கிக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிறது டர்க்கியினுடைய எல்லையில இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இஸ்ரேலுக்கு அமெரிக்காவினுடைய சப்போர்ட் இருக்கு. ஆனா டர்க்கிக்கு அந்த மாதிரி பெரிய சப்போர்ட் இல்லை. இஸ்லாமிய நாடுகள், குறிப்பா கல்ஃப்ல இருக்கிற நாடுகள் எல்லாம் டர்க்கியோட நல்ல உறவுல இருந்தாலும் அந்த நாடுகளுக்கே டர்க்கி தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் அந்த நாடுகள் எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய எல்லையை ஒட்டி இருக்கிற பிரச்சனையையும் அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய பிரச்சனையையும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது டர்க்கிக்கு அடிஷனலாக ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுதான் அணு ஆயுதம். ஏன்னா இஸ்ரேல் அணு ஆயுத திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரகசியமா அணு ஆயுத சோதனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உலக நாடுகள் பலவும் நம்புறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அது வெளியுலகத்துக்கு தெரியாமையே அது நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல கூட இஸ்ரேல்ல ஒரு நில அதிர்வு ஏற்பட்டுச்சு. அதுக்கு காரணம் கூட இஸ்ரேல் அண்டர் கிரவுண்ட்ல அணு ஆயுத சோதனை பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரியான தகவலும் பரப்பப்பட்டுச்சு. சோ இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளால உறுதியா சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல எதுக்கும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற நிலைமையில தான் டர்க்கிக்கு அணு ஆயுதம் தேவைப்படுது. அந்த அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாடு தான் பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு 4 முக்கியமான பிரச்சனை இருக்கு. ஒரு எல்லையில இந்தியாவோட பிரச்சனை இருக்கு, இன்னொரு எல்லையில ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை இருக்கு, இன்னொரு எல்லையில ஈரானோடையும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஈரானோட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஈரான் ஒரு ஷியா நாடு. சவுதி எப்படி ஈரானுடைய பவர் மேல எப்பயுமே ஒரு சந்தேக கண்ணோட பாக்குறாங்களோ, பாகிஸ்தானும் அப்படிதான் ஈரானை பாக்குறாங்க. ஆனால் இஸ்ரேல் ஈரான் இடையிலான அந்த மோதல்ல ஈரானுக்கு தான் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணாங்க. இருந்தாலும் ஒரு அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாடாக பக்கத்துல இன்னொரு அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கிற ஒரு நாடு மேல எப்பயுமே பாகிஸ்தானுக்கு ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கு. அவங்களை எப்பயுமே ஒரு பிரச்சனையாகவே தான் பாகிஸ்தானும் பாக்குறாங்க. இந்த 3 பிரச்சனைகளையும் தாண்டி பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு உள்நாட்டுல இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளுமே மிகப்பெரிய தலைவலி தான். இந்தியாவோட சேர்ந்து சுதந்திரம் வாங்கின நாடு தான் பாகிஸ்தான். இருந்தாலும் இந்தியாவினுடைய வளர்ச்சி அளவுக்கு பாகிஸ்தானால வளர முடியல. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுக்கு மத்தியிலும் அவங்களால ஒரு அணு ஆயுதத்தை ரெடி பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த அணு ஆயுதத்தை வச்சு எப்படி தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஆங்கிள் தான் இந்த அலையன்ஸ்குள்ள வராங்க பாகிஸ்தான். இப்போ பாகிஸ்தானுக்கு சைனா கிட்ட இருந்தும் அமெரிக்கா கிட்ட இருந்தும் உதவிகள் வந்துகிட்டு இருக்கு. அதிகமாக பாகிஸ்தான் யூஸ் பண்றது சைனாவுடைய ஆயுதங்கள் தான் இருக்கு. அமெரிக்காவோட இந்த சிந்தூர் ஆபரேஷனுக்கு பிறகு மிக நெருக்கமாக இருக்காங்க பாகிஸ்தான். இருந்தாலும் அமெரிக்காவை முழுமையாக நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் பாகிஸ்தானுமே இருக்காங்க. இந்த 2 நாடுகள் கிட்ட ஆயுதம் வாங்கினாலும் அது மிகப்பெரிய செலவாக தான் பாகிஸ்தானுக்கு அமையுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு டிஃபென்ஸ் கூட்டமைப்புல போகும்போது ஒரு பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி வருது. நான் உங்களுக்கு அணு ஆயுத சப்போர்ட் கொடுக்குறேன், நீங்க எனக்கு பதிலுக்கு ஆயுதமும் பொருளாதாரமும் கொடுங்க அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் பாகிஸ்தான் இந்த கூட்டமைப்புக்குள்ள போறாங்க. அதன் அடிப்படையில டர்க்கிக்கும் சவுதிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அணு ஆயுத நாடான பாகிஸ்தான் அதுக்கு சப்போர்ட்டுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணம். அதுக்கு கைமாறாக பாகிஸ்தானுக்கு சவுதி கிட்ட இருந்து பொருளாதார உதவிகளும் டர்க்கி கிட்ட இருந்து மாடர்னான ஆயுதங்களும் கிடைக்கும். சோ வின் வின் சிச்சுவேஷன்ல இந்த 3 நாடுகளும் ஒன்றாக இணையறாங்க. சரி, இவ்வளவு பலமா இருக்க டர்க்கியும் சவுதி அரேபியாவும் தங்களுக்கு தாங்களே ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனா 1967 நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்துறாங்க. அதன் அடிப்படையில அப்போ அணு ஆயுதம் வைத்திருந்த நாடுகள், அதாவது அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, பிரான்ஸ், யூகே, இந்த 5 நாடுகளை தாண்டி வேற எந்த நாடுகளும் அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி சொல்ற விஷயம். இந்த நாடுகள் தயாரிச்சுட்டாங்க, அவங்க கையில இருக்கிறது மட்டும் போதும், இதுக்கு மேல யாரும் இதை தயாரிக்காதீங்க, ஆபத்தானதாக மாறும் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தம் சொல்லுது. ஆனா இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அதை ஏத்துக்கல. அது எப்படி அவங்க கையில மட்டும் அணு ஆயுதம் இருக்கும் அப்படின்னா இந்த 5 நாடுகள் மட்டுமே உலகத்தை ஆள்றதுக்காக முயற்சி பண்ணுவாங்க, அவங்களுடைய பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, அதனால எங்களால அதுல பங்கேற்க முடியாதுன்னு சொல்லி இந்தியா அதுல கையெழுத்து போடல. தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி இந்தியா தனியாக ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் பாகிஸ்தானும். ஆனா இப்ப நிலைமை வேற. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்துறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல டர்க்கியும் சவுதி அரேபியாவும் அணு ஆயுதம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது மிக சவாலான ஒரு விஷயமாக இருக்கும். அது மிகப்பெரிய பிரச்சனைக்கும் வித்திரும் அப்படிங்கிறதுனாலதான் அவங்க பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, அதனால அவங்களோட சேர்ந்து நம்ம ஒரு அலையன்ஸை உருவாக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. சரி, இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்படுறதுக்கான நேரடி காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்போ இந்த கூட்டமைப்புக்கு பின்னாடி இருக்கிற மறைமுக காரணம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த 3 நாடுகளுமே அமெரிக்காவுடைய சப்போர்ட்டை நம்பல அப்படிங்கிறது தான். சவுதியும் பாகிஸ்தானும் முன்னெப்போதும் விட இப்போ அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மானும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்காங்க. சவுதிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மிகப்பெரிய அளவுல வர்த்தக ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகி இருக்கு. இருந்தாலும் சவுதியால அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் டர்க்கியும்.
டர்க்கி நேட்டோ படைகள்ல இருக்காங்க. அமெரிக்கா உட்பட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளும் அந்த படைகள்ல இருக்காங்க. டர்க்கிக்கு ஒண்ணுனா அந்த படைகள் எல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். இருந்தாலும் நேட்டோவை தாண்டியும் டர்க்கிக்கு ஒரு கூட்டமைப்பு தேவை அப்படிங்கிறது கட்டாயமாகுது. காரணம், நேட்டோ நாடாக இருக்கிற டென்மார்க்கினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற கிரீன்லாண்ட எடுத்துக்குவேன், ஆயுதத்தை பயன்படுத்தியாவது எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அதே நேட்டோ கூட்டமைப்புல இருக்கிற அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ நாளைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளால நேட்டோ நாடாக இருக்கிற டர்க்கிக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அப்படி வந்துச்சுன்னா நேட்டோ நாடுகள் எல்லாம் என்னுடைய சப்போர்ட்டுக்கு வருமா அப்படிங்கிற சந்தேகம் டர்க்கிக்கு எழுந்திருக்கு. அதனால நேட்டோவை மட்டுமே நம்பாம அதை தாண்டி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது டர்க்கியினுடைய மிகப்பெரிய தேவையாக இருக்கு. பாகிஸ்தானும் கிட்டத்தட்ட அதே நிலைமையில தான் இருக்காங்க. பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு நல்ல கூட்டமைப்புல இருக்காங்களே தவிர அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டமைப்பாக மட்டும்தான் உலக நாடுகளால பார்க்கப்படுது. ஒசாமா பின் லாடனை பாகிஸ்தானுடைய அனுமதியே இல்லாம பாகிஸ்தானுக்குள்ள போய் அமெரிக்காவினுடைய படைகள் சுட்டு கொன்னாங்க. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு எந்நேரமும் அமெரிக்காவில் அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறது தான் அடிப்படையில் இருக்கிற சர்வதேச அரசியல். சோ இந்த மூன்று நாடுகளும் அமெரிக்காவை நம்பாம இந்த கூட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது அடிப்படையில இருக்கிற மிக முக்கியமான மறைமுக காரணம் அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. இரண்டாவது, இந்த மூன்று நாடுகளும் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் அதுலயும் ஒரு பிரிவாக இந்த மூன்று நாடுகளும் சன்னி பிரிவு இஸ்லாமிய நாடுகளாக இருக்காங்க. குறிப்பாக ஷியா அரசாங்கம் இருக்கிற ஈரானுக்கு எதிராக இந்த மூன்று நாடுகளும் அணிதிரண்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. மூணாவது, டிஃபென்ஸ் பிசினஸ். அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள், இஸ்ரேல் கூட ஆயுத உற்பத்தியில முன்னணி நாடாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த போட்டிக்குள்ள டர்க்கி, சவுதி, பாகிஸ்தான் அலையன்ஸ் நுழையணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இந்த அலையன்ஸுக்கு பின்னாடி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டர்க்கி கிட்ட மாடர்னான ஆயுதங்களை உருவாக்குறதுக்கான திறன் இருக்கு. அதை பூஸ்ட் பண்றதுக்காக சவுதி பொருளாதார உதவி செய்யலாம். அப்படி பொருளாதார உதவி கிடைச்சிச்சு அப்படின்னா டர்க்கி மிகப்பெரிய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டராக மாறுவாங்க. அப்படி மாறுச்சுன்னா அதனுடைய பயன் மறைமுகமாக சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் போய் சேரும். இன்னொரு பக்கம் சவுதியும் பாகிஸ்தானுமே பெரிய அளவிலான ஆயுதத்தை கொள்முதல் பண்ணுவாங்க. மிக முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு டிஃபென்ஸ் பிசினஸாக, ஒரு டிஃபென்ஸ் லாபியாக இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து மாறுறதுக்கான வாய்ப்பும் இந்த கூட்டமைப்பினுடைய மறைமுக நோக்கமாக இருக்கு அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. சரி, இதுல இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை? இந்தியாவுக்கு சவுதியோட எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல உறவு இருக்கு. பாகிஸ்தானுடையும் டர்க்கியோடையும் தான் இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்கு. பாகிஸ்தான் இந்தியாவினுடைய எல்லையில இருக்கிற மிகப்பெரிய எதிரி. இந்தியாவினுடைய எல்லையை இப்ப சுத்தி பாத்தீங்கன்னா எந்த நட்பு நாடுகளுமே இல்ல, எல்லாமே எதிரி நாடுகளாக இருக்காங்க. ஒரு பக்கம் சைனாவோட இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்கு, இன்னொரு பக்கம் கிழக்குல எந்த நாடுகளுமே இந்தியாவோட நல்ல நட்புறவுல இல்ல. இலங்கையும் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு நட்பு நாடாக இல்ல, அவங்களும் சைனாவோட அலையன்ஸ்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஆப்கானிஸ்தான் மட்டும் தான் இந்தியாவோட ஒரு நல்ல உறவுல இருக்கிற நாடாக இருக்காங்க. ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கே நம்ம தான் செய்யற நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஆப்கானிஸ்தானால மிகப்பெரிய உதவியை இந்தியா எதிர்பார்க்க முடியாது. ஆப்கானிஸ்தானை ஒரு களமாக பயன்படுத்திக்கிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக அதை இந்தியா திருப்பலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இந்தியாவுக்கு அந்த இடத்துல இருக்கு. சரி, எல்லையை தாண்டி போனோம் அப்படின்னா ரஷ்யாவினுடைய ஆதரவு இந்தியாவுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அமெரிக்காவை மிகப்பெரிய அளவுல இந்தியா நம்பி இருந்தாங்க. ஆனா அமெரிக்காவோட இந்தியாவுக்கு இருந்த உறவு அப்படிங்கிறது இப்ப சிக்கல்ல இருக்கு. இந்தியாவை விட பாகிஸ்தான் தான் இப்ப அமெரிக்காவோட க்ளோஸாக இருக்காங்க. ரஷ்யா ஒரு பக்கம் உதவி பண்ணாலும் ரஷ்யாவே இப்ப சிக்கல்ல இருக்காங்க. நிறைய பொருளாதார தடைகளை அமெரிக்கா கிட்ட இருந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. அதனால மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் ரஷ்யா கிட்ட இருந்து கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் தான். இன்னொரு பக்கம் சைனாவோடையும் பிரச்சனை இருக்கு. சோ வல்லரசு நாடுகளாக இருக்கிற மூன்று நாடுகளையும் இந்தியா நம்ப முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்காங்க. தன்னுடைய எல்லையிலும் பிரச்சனை, வெளியேயும் பிரச்சனை அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இந்தியா தன்னுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்க போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கூட்டமைப்பு பாகிஸ்தான், சவுதி, டர்க்கி இணையதன் மூலமாக இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிற தலைவலி. ஒருவேளை இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருச்சு அப்படின்னா நாளைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேல அட்டாக் பண்ணாங்கன்னா டர்க்கி மிகப்பெரிய அளவுல ஆயுத உதவி செய்யும் பாகிஸ்தானுக்கு. சவுதி அரேபியா பொருளாதார ரீதியாக இந்தியாவை வீக்கன் பண்றதுக்கான, நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆகும். இந்த போரை இந்தியா எந்தவித உதவியும் இல்லாம தனி ஒரு நாடாக தான் சமாளிக்க நேரிடும். அப்படி தனிச்சு இந்த போரை எதிர்கொள்ளக்கூடாது அப்படின்னு இந்தியா நினைச்சாங்கன்னா பல காம்ப்ரமைஸ்களை பண்ணி ஏதாவது ஒரு அலையன்ஸ்குள்ள ஏதாவது ஒரு நாட்டோட இந்தியா கூட்டணி வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படும். இந்தியா வரலாற்றுல அப்படி எந்த விதமான கூட்டணியையும் உருவாக்கியது கிடையாது. இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையும் அப்படிப்பட்டதுதான். இந்தியா பல்வேறு நாடுகளோட நல்ல உறவுல இருப்பாங்க, வர்த்தகம் சார்ந்த நட்புலையும் இருப்பாங்க. ஆனா பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்தியாவுடைய நலனுக்கு எது நல்லதோ அந்த முடிவை நோக்கி இந்தியா போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் அமெரிக்காவோட இருக்கேன், நான் ரஷ்யாவோட இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா என்ன பண்ணாலும், அமெரிக்கா என்ன பண்ணாலும் அவங்களுக்கு நேரடியாக இந்தியா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்தியாவினுடைய நலனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரச்சனையில யார் பக்கம் தப்பு இருக்கோ அதுக்கு எதிராக தான் இந்தியா ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நிலைப்பாட்டில இருந்து மாறி இந்தியா ஒரு அலையன்ஸ்குள்ள தள்ளப்படுறதுக்கான சிச்சுவேஷன் ஏற்படும். அப்படி ஒரு அலையன்ஸ்குள்ள போனாங்கன்னா அந்த அலையன்ஸ் எந்தெந்த ஊர்ல எல்லாம் போர் செய்யுதோ அந்த நாட்டுக்குள்ள இந்தியாவும் சம்பந்தமே இல்லாம இழுக்கப்படுவாங்க.
அப்படி ஏதாவது அலையன்ஸோட போருக்கு போனாங்கன்னா அது இந்தியாவுடைய பொருளாதாரத்திலையும் பாதிப்பு ஏற்படுத்தும், இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக மாறும். ஸோ இவ்வளவு பிரச்சனை இந்த மூன்று நாடுகளும் ஒன்றாக சேர்றதுல இருக்கு அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய தலைவலி. அமெரிக்கா மாதிரியான நாடுகள் எந்த நேரத்துல எந்த நாட்டுக்குள்ள போய் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல இந்தியா இந்த மாதிரியான சவால்களை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த அலையன்ஸ் உருவாகுதா இல்ல அதை உருவாக்க விடாம சர்வதேச அரசியல் நெருக்கடி மூலமாக இந்தியா தடுக்கிறாங்களா, அப்படி உருவாச்சுன்னா இந்தியா அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும் வீடே மணமணக்கும்.